வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டணி குறித்து பேசவில்லை, முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சினை குறித்து மட்டுமே பேசினோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றவுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் பார்க்கலான்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கல்வி 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாகவும் விளக்கம். தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளிக்கார ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அதிமுகவின் கொள்கை எப்போதும் நிலையாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் எனவும் விளக்கம். தான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்ப நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் எல்லாம் நன்மைக்கு என பதில். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு, அவரோட மூத்த நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. எல்லாம் நன்மைக்கு. வாங்க. அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் என சட்டப்பேரவையில் கடம்பூர் ராஜு பேச்சு. 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்குவோம் எனவும் விளாசல். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சியான அதிமுக தற்போது தப்பு கணக்கு போடுகிறது. தாய் திட்டத்தை கைவிட்டதன் மூலம் தாயையே மறந்துவிட்டதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு கூட்டி கழித்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கும் என எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்களை எல்லாம் ஆளாக்கிய அம்மாவை என்றைக்கும் மறக்க மாட்டோம் எனவும் பேச்சு. சென்னையில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் ஜாஃபர் குலாம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது துப்பாக்கிச்சூடு. சென்னையில் நேற்று நடைபெற்ற நகைப்பறிப்பு சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன் ஜாஃபர் குலாம். கொள்ளையன் ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றது முதல் இது 4வது என்கவுண்டர். ரவுடிகள் திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா ஆகியோர் ஏற்கனவே என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன்? சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம்.
சிசிடிவி கேமரா வச்சு தான் இவங்களோட ஐடென்டிட்டியில் நிறைய இது பண்ணோம். இதில் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் பிடிச்சோம். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. குற்றம் நடந்த 3 மணி நேரத்தில் கொள்ளையர்கள் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். மும்பையை சேர்ந்த 3 பேரும் ஈரானிய கொள்ளையர்கள் என சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினாக ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. அதான் குற்றம் நடந்து தான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டராக தான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்போ அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்று மாலை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மனோஜ் உடலுக்கு இறுதிச் சடங்கு. நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என தகவல். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரும் மரியாதை. மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலை பார்த்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 65,560 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல். தமிழக டிஜிபி சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சர்ச்சைக்குரிய அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. விவகாரம் தொடர்பாக மத்திய அரசும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் பதிலளிக்க நோட்டீஸ். தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். மாணவியை அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் மீது சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. பாலிடெக்னிக் மாணவி விவகாரத்தில் SFI அமைப்பினர் மீதும் தரமணி போலீசார் வழக்கு பதிவு. மாணவி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை. அதிமுக முன்னாள் MLA கருப்புசாமி பாண்டியன் காலமானார். வயது மூப்பு காரணமாக இன்று அதிகாலை உயிர் பிரிந்தது. சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தகவல். பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அறிவிப்பு. கோவை டு சென்னை விமானத்தில் பறந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய 25 மாணவர்கள். விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற கனவு நிறைவேறியதாக மாணவர்கள் மகிழ்ச்சி பேட்டி. ஃப்ளைட்டில் போனதே இல்லை. இவங்க ஃபஸ்ட் நாள் கூட்டிகிட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் மேகம் நிறையா சிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்புறம் அனுபவம் ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக பசங்க கூட பேசிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இது மறக்க முடியாத ட்ரிப்புன்னு சொல்லலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 12 மீட்டர் மின்சார குளிரூட்டப்பட்ட பேருந்து மாதிரி புகைப்படம் வெளியீடு.
100 மின்சார குளிரூட்டப்பட்ட பேருந்துகளின் சேவை மே மாதம் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 7525 லிட்டர் எரிச்சாராயம் பறிமுதல். தர்பூசணி மூட்டைகளுக்கு நடுவே மறைத்து வாகனத்தில் கடத்திய ஓட்டுநர் உள்ளிட்ட 2 கைது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதம். இரவு நேரம் என்பதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. பல்லடத்தில் பயணியை பேருந்தில் ஏற்ற மறுத்த அரசு பேருந்து நடத்துனர். பொதுமக்கள் வீடியோ எடுத்ததை கண்டதும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரல். நீ கிளம்புங்க. சிங்கநல்லூர் 2 சீட்டு ஏத்தாம பண்றீங்க. போங்க. இதெல்லாம் வாங்க பேசுறாங்க. இதெல்லாம் வாங்க நான் பாத்துக்கிறேன். போங்க சார். மதுரை போதாண்ணா நீ பாத்துக்கிறேன். போங்க போங்க நாங்க பேசிக்கிறோம். இல்ல நீங்க போங்க போங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் பிரசவ மருத்துவர் இல்லாததால் கர்ப்பிணி அலைக்கழிப்பு என புகார். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. ராமநாதபுரத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதல் களை கட்டி வரும் ஆட்டுச்சந்தை. இதுவரை 5 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தகவல். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் புலியை சுற்றி வளைத்த செந்நாய் கூட்டம். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தப்பிச் சென்ற புலியின் வீடியோ இணையத்தில் வைரல். வாக்காளர் பதிவுக்கு குடியுரிமைக்கான ஆவண சான்று கட்டாயம் இருக்க வேண்டும். அமெரிக்க தேர்தல் விதிமுறைகளை கடுமையாக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். தங்க கடத்தல் விவகாரத்தில் நடிகை ரன்யா ராவ் ஜாமீன் கோரிய வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது பெங்களூரு நீதிமன்றம்.